Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நாட்டி கேர்ள். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாட்டி கேர்ள் 2024ல தமிழ் டப்ல புக் மை ஷோஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி. செக் அவுட் பண்ணி பாருங்க. டீசென்ட் வாட்ச்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். 18+ தான் தனியாக பாருங்கள். ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ஸ் எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு எக்காலஜிஸ்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. நம்ம கதையோட ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மிகப்பெரிய ஹெட்டாக இருக்காரு. அவர் அந்த காலேஜுக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் அதை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணி ஃபாரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. ஹீரோ கொடுக்குற சான்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோயின் ஃபாரஸ்ட்டை காப்பாற்ற என்ன பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ ஹீரோயினோட காதல் எப்படி மலர்ந்துச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, ஃபேமிலி ஏற்று கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லைங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ரொமான்டிக்கல் தமிழ் டப்டு த்ரில்லர் மூவி. 18+ங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவியில் அடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஆவரேஜான ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமா ஸ்டோரி டெம்ப்ளேட் தான் எடுத்து உருட்டி வச்சிருக்காங்க. சொசைட்டிக்கு இவங்க சொல்ல வந்த மெசேஜ் நீட்டாக இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸ்லோ பன் த்ரில்லர் ரொமான்டிக்கல் ட்ராமா மூவி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ள கொடுத்ததுனால தான் வாட்சபிள்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக டீசென்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொமான்டிக்கல் ட்ராமா அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸிட்டி பர்சன்ஸாக இருக்கவங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேரண்டிங் ப்ரெஷர்னால லைஃப் எப்படி மாறுது, லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறதையும் நீட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இல்லீகலாக ஃபாரஸ்ட் அழிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கட்டுற பில்டிங்னால வர ப்ராப்ளத்தையுமே அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு சிம்பிளான ஃபார்மேட்டில் தான் கொண்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு ஹை அண்ட் வார்முமெண்ட்டும் இல்லை. ரொமான்டிக்கல் ட்ராமா கூட சொசைட்டிக்கான மெசேஜ் நீட்டாக லவ் ட்ராமா ஸ்டைலில் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பெருசாக எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ரொமான்ஸை வாலண்டியராக திணிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்காக எடுத்த படம் பணக்கார வீட்டு பையன் ஏழை வீட்டு பொண்ணு சொசைட்டிக்காக காப்பாற்றுறதுக்காக நிறைய பிரச்சனை பண்ணுறாங்கிற டெம்ப்ளேட்டட் கொரியன் ட்ராமாவை தான் இங்கே திரும்ப உருவி ரீக்ரியேட்டும் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப ரஷ் பண்ணி என் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் பார்த்து ப்ராப்பராக பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா டச்சிங்காக இருந்திருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த நாட்டி கேர்ள். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை, see you and love you all.